காசிக்கு போனா அங்கேருந்து எதையுமே எடுத்துட்டு வரக்கூடாது அப்படிம்பார். ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு ரூம் சாவி எடுத்துட்டு வந்துட்டார். இப்படிதான் ஒருத்தர்கிட்ட சொல்லி காலில் ஃப்ராக்சர் ஏதோ சொல்லியிருக்காரு. அவர் போய் இதை சககுடுமானம் பண்ணி போயிட்டு வர வழியில் அவருக்கு அடிபட்டு அவருக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இன்னைக்கு சில டிவியில சில தற்குறிகள் ஜோசியம் பொய்ன்னு சொல்றதுக்காக ஒரு 10 பேர் கொண்டு உட்காந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அது மாதிரி இருந்தா அவங்க கிட்ட அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாசம் சொன்ன பரிகாரங்களை அடுத்த வருஷம் பண்றேன்னா அது அடுத்த வருஷத்துக்கு வேற பரிகாரம் பண்ற மாதிரி தான் இருக்கும். அன்னைக்கு நேற்றுக்கு ஒருத்தர் பழைய டேப்பை பார்த்துட்டு என்னுடைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு, சார் நெல்லை வசந்தன் உடனே பார்க்கணும்னாரு. உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சு அப்படின்னு கேட்டேன். ஜோதிடத்தில் நெல்லை வசந்தன் 4வது நினைவு விழா. ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஆசான் என்றால் நம்முடைய நெல்லை வசந்தன் ஐயா தான். தினம் ஒரு நித்தமும் நம்ம கூடயே தான் இருக்காரு. எங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் நினைக்கிறோம். அது வெறும் ஹியூமன் பீயிங்குள்ள அடக்கிட முடியாது அவர். ஜோதிடர்கள்ல ஒரு சகாப்தம். அடுத்து சேகர் அங்கிளை ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலா நெல்லை வசந்தனுடைய ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். இன்னைக்கு என்னுடைய நட்சத்திர பிறந்தநாள். வீட்டில் ஒரு ஹோமம் முடிச்சுட்டு மற்றவங்க எல்லாம் சாப்பிட சொல்லிட்டு நான் வந்தேன். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னா, ஏன்னா நான் மாருதிக்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு 5 நிமிஷமாவது நான் வந்துட்டு போவேன் அப்படின்னேன். ஆதித்ய குருஜி சொன்னார், எத்தனை மணிக்கு நீங்க நான் 11 மணிக்கு போறேன். இல்லை சார் நான் வரதுக்கு 12. அப்போ நான் 12:30 மணி இருக்கேன் அப்படிங்கிறேன். இங்கே என்னன்னா, நெல்லை வசந்தனுடைய சிஸ்டத்துல வந்தவங்க நிறைய பேர் மிகப்பெரிய ஜோதிடர்களாக இருக்காங்களோ இல்லையோ, ஆனா மிக நல்லவர்களாகவும் நேர்மையானவர்களும் இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். சார் சொன்னார், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வானா நம்ம சும்மா இருக்கிறது இல்லை, சுத்தி பத்தி இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அந்த வாங்கின டிக்கெட்டுக்கு விடாத பண்ணிடணும்னு சொல்லுவார். காசிக்கு போனா அங்கேருந்து எதையுமே எடுத்துட்டு வரக்கூடாது அப்படிம்பார். ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு ரூம் சாவி எடுத்துட்டு வந்துட்டார். பலிக்குமான்னு கேட்டார். என்ன பலிக்கும், அவருக்கு தான் வேற சாவி வாங்கணும், மறுபடியும் தான் போகணும், பார்த்துக்கலாம். அது இன்ஃபேக்ட் நான் பிளேன்ல ஏறி இறங்குறதுக்குள்ள போர்டிங் கார்டையை கழிச்சு போட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இது சயின்ஸ் விஞ்ஞானம் எல்லாம் கரெக்ட், ஆனா 100% நம்பிக்கையோடு ஆப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். அதை புரிஞ்சுக்கணும். அறகுற நம்பிக்கையோட அப்புறம் ஒரு ஜோசியரை போய் டெஸ்ட் பண்ற மாதிரி போனீங்க, அவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம் அது. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே ஜோதிடர்கள் கத்துக்கிட்டு இருப்பீங்க. கத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பல ஜோசியம் பார்த்துருப்பீங்க. என்னடா எல்லாருமே ஒத்த கூட ஒழுங்கா சொல்லலை, நாமளே கத்துக்கிட்டா என்னங்கிறது கூட சில பேருக்கு தோணி இருக்கும். இதெல்லாம் இருக்கு. ஆனால் நெல்லை வசந்தன்கிறது அவர் அது வெறும் ஹியூமன் பீயிங்குள்ள அடக்கிட முடியாது அவர். அதை தாண்டி அவரே ஒரு சித்தர் மாதிரி. அது ஒரு மகா பொறுமைசாலி. ஆனா யாராவது என்னை பத்தி தப்பா சொல்லிட்டா ரொம்ப வெளில போடான்னு சொல்லிட்டு அவரு. அந்த மாதிரி ஒரு பிரதர்லி அஃபெக்ஷன். அது மிகச்சிறந்த. இன்னைக்கு இன்னும் நான் தான் சொல்லியிருக்கேன், ஒரு 2 அல்லது 3 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் என்கேவி சிஸ்டம்ங்கிறது ஜோதிடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள்ல முக்கியமான பாடமாக மாற்றப்படும். அது கண்டிப்பா வரும். அது வரும். ஜெயா டிவியில கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பண்ணார். அதை கூட நீங்க கேட்டு MP3 போட்டீங்கன்னா கொஸ்டின் கேட்கறதுக்கு ஈஸி. கார்ல போகும்போது கேட்டுக்கலாம், ஹெட்ஃபோன்ல கேட்டுக்கலாம். அந்த புக்கு படிக்கிறதுங்கிறது இந்த ரோட்ல போனை போத்துன்னு போற மாதிரி அவருடைய சிஸ்டம் இது. இன்னைக்கு எவ்வளோ தமிழ்நாட்டில் சில பேர் ஜோசியம் தப்புமா. ஜோசியம் தப்பே கிடையாது. சில ஜோதிடர்கள் தப்பா சொல்றாங்க. எல்லாத்தையும் அவங்க ரைட்டா இருந்தாக்க நம்ம நேரம் சரியில்லைன்னா அவங்க கண்ணை மறைச்சோம், அவ்வளோதான். ஏன்னா பொருத்தம் பார்க்குறாங்க, அப்படியும் சரியா வரல அப்படின்னா பொருத்தம் பார்க்குறவங்க பேர்ல தப்பு இல்லை. நீங்கள் கொடுத்த ஜாதகம் சரியா இப்போ பார்க்கறதுக்கு டைம் எடுத்திருக்காது. எவ்வளோ இருக்கு. ஆதித்ய குருஜி அன்னைக்கு வந்தார், சார் லக்னமே தப்பாக இருக்கு அப்படிங்கிறார். எப்படின்னா இப்போ ஒரு 20 நிமிஷம் தள்ளி போயிருக்கும், முன்ன பின்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். எல்லாமே வசந்தன் நான் பேசும்போது சந்திரசேகரன் ஒரு வாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, வந்திருக்காரு பாருங்க அப்படின்பார். ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆச்சரியம் எனக்கு அவரை மீட் பண்ணி. அப்போ எங்கள் வீட்டில் 2-3 பேர் வந்தாங்க என்னை பார்க்க, ஒரு பிஸ்னஸ் விஷயமா. சார் 2-3 பேர் வந்திருக்காங்க. அப்படியா, அதில் இவர் இந்த ஒரு நட்சத்திரமா, அவர் அந்த நட்சத்திரமா, அவர் 3 பேர் 3 நட்சத்திரம் சொல்றாரு. அந்த 3 பேர் தான் எனக்கு எய்த்தாப்புல உட்காந்துருக்காங்க.
அது என்னன்னா, நாம எதையுமே பிளான் பண்றது கிடையாது. எது பிளான் பண்ணப்பட்டிருக்கோ அது அந்த நேரத்துல நடக்குது. அப்பதான் எனக்கு அவர் ஒண்ணு சொன்னாரு. குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்களா? குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு போங்க. நடுவுல 4 கோயில பார்த்துட்டு வரேன்னு போகக்கூடாது. பரிகார கோயிலுக்கு போறீங்களா? யாருக்கு பரிகாரமோ அவங்க பேரை மட்டும் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. சக குடும்பமானான்னு சொல்லாதீங்க. அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கும். அது எல்லாம் சக குடும்பத்துக்கும் வரணும். உங்களுக்கு என்னத்துக்காக்குது? அந்த வியாதி போகணும்னு சொல்றோம். பார்த்துக்கங்க. இப்படித்தான் ஒருத்தர்கிட்ட சொல்லி கால்ல ஃப்ராக்சர் ஏதோ சொல்லியிருக்காரு. அவரு போய் இது சக குடும்பமானம் பண்ணி போயிட்டு வர வழியில அவருக்கு அடிபட்டு அவருக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ விளையாட்டா இல்ல நம்ம தமாஷா நினைக்கிறோமே தவிர, இது போக சீரியஸ் நம்பிக்கை இருந்தா உள்ள வாங்க. நம்பிக்கை இல்லைன்னா வரக்கூடாது. டெஸ்ட் பண்ற மாதிரியே வரக்கூடாது. இவருக்கு டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து திட்டு வாங்கிட்டு எல்லாம் போயிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நமக்கு ரொம்ப நெருங்கினவருடைய இழப்புங்கிறது எத்தனை ஆண்டு. எங்க அப்பா இறந்து போய் இது 24வது வருஷம். இன்னைக்கு எங்க அப்பாவை பத்தி நினைச்சா கண்ணுல தண்ணி வரும். வசந்தனை பத்தி நான் இப்ப வரும்போது நினைச்சேன், ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட கண்ணுல தண்ணி வராம பேசிட்டு போகணும். காரணம் வந்து அந்த நினைவுகள், அவர் விட்டு சென்ற நினைவுகள்லாம் ரொம்ப அசாத்தியமான. இது வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னைக்கும் என் ஒய்ஃப் ஏதாவது ஒண்ணு எதுனா வசந்தம் இல்லாத போயிட்டாரு அப்படிப்பா. அதுக்கு வந்து அவளால அக்செப்டே பண்ண முடியாது. வேற ஒருத்தரை கேட்கறது அது மாதிரி ஒரு விஷயம். எங்க வீட்டுல இல்லாத ரிப்பனே கிடையாது. அத்தனை கலரும் வாங்கி வச்சிருக்கேன். 2 வளையல் வச்சா என்ன வளையல் கடைக்காரங்கிற அளவுக்கு எல்லா ரிப்பனும் பண்டில் பண்டிலா வச்சிருக்கோம். சொல்லுவார் கிளாஸ் உடைக்கிறதுக்கு. முன்னாடிலாம் மருந்து கடையில எல்லாம் போய் இருக்கிற சிரிஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். டப்புன்னு உடைக்க. அப்புறம் அது பிளாஸ்டிக்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் மவுண்ட் ரோட்ல போய் ஒரு கடையில போய் சின்ன சிரிஞ்சு டியூப் மாதிரி ஒண்ணு கிடைக்குது. அது ஒரு டப்பால 100 டியூப் கிடைக்கும். கிளாஸ்ல இருக்கும். அதை உடைக்கிறது. ஸோ நான் ஒரு தடவை அமெரிக்கா, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கேன். அப்பெல்லாம் வந்து 32 நாள்ல 28 ஷோ போடுறவங்க. 2 தடவை போட்டாச்சு. 3ஆம் தடவை போயிட்டேன். 3ஆம் தடவை போகும்போது பார்த்தா இவர் வரல. முதல் தடவை வந்துட்டார், அடுத்த தடவை வந்துட்டார். இந்த தடவை வரல. போனா அவர் இறங்குற அன்னைக்கே பார்த்தா எங்க ட்ரூப்ல இருக்கிற ஒருத்தன் பொட்டிய விட்டுட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டார். சார் பொட்டி பரவாயில்ல, அதெல்லாம் எடுக்க முடியும். யூ-டர்ன் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்கிறார். யூ-டர்ன் முக்கியமா பொட்டி அதுல வந்து அந்த அமெரிக்காவில் இப்போ எடுக்க வேண்டிய ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வேற இருக்கு. அப்புறம் அவன் பையன் $300 கொண்டு வந்தாங்க. அந்த படம் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த டயத்துல பார்த்தா வந்துட்டு சொல்றாரு, உங்களுக்கு நிறைய பிள்ளைய ஃபிக்ஸ் ஆகலை, கேன்சல் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க அடுத்த வாரம் ஊருக்கு கிளம்பிடுங்கன்றார். எங்கேயோ மதுரைக்கு போயிட்டு திரும்பி வர மாதிரி. நாங்க 4 வீக்ஸுக்கு விசா வாங்கி ரிட்டர்ன் டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு சொல்றாரு அவர். நான் உடனே வசந்தனுக்கு ஃபோன் பண்ணேன். பக்கத்துல ஏதாவது ஷாப்பிங் சென்டர் போங்க, அந்த சீரியல் பல்பு இருக்கும் கொஞ்சம் சின்னதா, டக்குன்னு வாங்கி ஒரு பல்பை ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு செவுத்துல அடிச்சு உடச்சிட்டு அங்க கீழே போட்டுருங்க அப்படின்னு. ஒரு 4 பல்பு உடைச்சிருப்பேன். கிட்டத்தட்ட 18 ஷோ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு டைரக்டாவே. இன்னைக்கு சில டிவியில சில தற்குறினா கட்சின்னு மட்டும் இல்ல, டிவியில இருக்கக்கூடிய தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லணுங்கிறதுக்காக ஜோசியம் பொய்ன்னு சொல்றதுக்காக ஒரு 10 பேர் கொண்டு உட்காந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அது மாதிரி இருந்தா அவங்க கிட்ட அவாய்ட் பண்ணிடணும் பெட்டர். ஏன்னா அவன் வந்து நம்மளை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறது. அதனால என்ன ஆகுது, என்ன பெரிய பப்ளிசிட்டி வந்துட போகுது. இவ்வளோ நீங்க எந்த டிவிக்கு போனாலும் நீங்க சொல்ற பலனும் அது பலிக்கிற விதத்தை வைத்துத்தான் உங்களுக்கு மரியாதையை தவிர வெறும் டிவியில வர்றதுனால கிடையவே கிடையாது. அவர் வராரு இவர் வராருன்னா அவங்கெல்லாம் எவ்வளவு, இப்ப ஆதித்ய குருஜி வராரு இவர் வராருன்னா அவங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம இதுல வந்த பிறகு ப்ரூவ் பண்ணலான்னு தயவு செஞ்சு அந்த பப்ளிசிட்டியை தேடாதீங்க. இந்த ராசியான டாக்டர்னு தெரியுமா, அந்த ராசியான டாக்டர் எல்லாம் வாய்மொழி, அவர்கிட்ட போங்க உடனே குணமாயிடுது சொல். அது மாதிரி வர்றதுதான் உங்களுக்கு நிலைத்து நிற்கும். வெறும் பப்ளிசிட்டி, விசிட்டிங் கார்டு, பேனர் அதெல்லாம் ஒன்றும் பெருசா. இன்னி வரைக்கும் விசிட்டிங் கார்டு போடாத ஒரு அஸ்ட்ராலஜர்னா அது NKV தான். அதே போல வந்தவங்க கிட்ட எனக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டா கிளம்புங்க, நீங்க காஃபி சாப்பிட்டீங்களா, அவர் காஃபிங்கிறது இல்லை, நெல்லை வசந்தம்னா சுக்கு காஃபி, அதான் சுக்கு தண்ணியும் பாரு, அதுதான் எனக்கு அது ப்ராக்டிஸ் ஆகி அப்புறம் இப்போ எனக்கு சுக்கு இதுவே வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்பப்போ கேட்காதீங்கன்னாங்க, வாங்க வீட்டிலேயே கரைச்சிக்கங்கிற அளவுக்கு சுக்கு வெல்லம் இருக்குல்ல அது. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு அப்பா செய்ததை மகனோ மனைவியோ தொடர்ந்து செய்யணும்னு நினைப்பாடுறது ரொம்ப குறைச்சல். அதை வந்து இப்போ அம்மா பொண்ணு பையன் 3 பேரும் சேர்ந்து பண்றாங்க. இவங்க ஆப்ரேட் பண்ணல, இவர்களை வசந்தன் இயக்கி கொண்டிருக்கிறார். அதுதான்
இதோ அவங்க ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும். அந்த பூர்வ புண்ணியமும் அந்த அந்த அவருடைய பவரும் தெரியும். அதுதான் நடக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஆ, காந்தாவையும் சரி மாருதியும் 2 வயசுலேருந்து பார்த்தவன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கே அதிர்ச்சியான ஒன்று. சிரிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நெல்லை வசந்தனோட பேசினவங்க. அதுக்கு சொல்றேன். ஆச்சரியமான ஒரு காரணம் என்னன்னா, அந்த தான் நினைத்ததை தன் வம்சத்தின் மூலமாக நிரூபிக்கக்கூடிய அந்த ஆத்மா, அது பல்லாண்டு எப்படியும் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கும். அதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஸோ எந்த தொழிலாக இருந்தாலும், ஐயோ நம்ம ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டானே, அதெல்லாம் வருத்தப்படக்கூடாது. இது ஒரு பெரிய ஆர்ட். இந்த ஜோசியம் மட்டும் தெரிஞ்சதுன்னா, நேரா அதுவும் மே மாசம் பிரைம் மினிஸ்டர் ரூம் வரைக்கும் கூட போகலாம் நீங்க. ஏன்னா அவங்க யாருக்குமே தெரியாது. யார் எப்போ வரப்போறாங்க, போயிட போறாங்க, ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கு. வந்த உடனே பார்த்தா உதயசூரியன். எனக்கு தெரியல 2 வருஷமா உதயசூரியன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கார். அது வந்து அதுக்கும் ஒரு காரணம் சொல்றாரு அவர். என்ன இந்த இந்த பிளானட்டா இதுவா இருக்கட்டும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அது எதுவும் நாம டிசைட் பண்றது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனால் அதே சமயம் இந்த பரிகாரங்களை ஒரு ஏதோ கேட்டோம் உடனே பண்ணணுமானா உடனே தான் பண்ணணும். இந்த மாதம் சொன்ன பரிகாரங்களை அடுத்த வருஷம் பண்ணுறேன்னா அது அடுத்த வருஷத்துக்கு வேற பரிகாரம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சொன்ன உடனே செய்யணும். அதை சொல்லிடணும். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நாடி ஜோசம் மாதிரி நாடி படித்தவனுக்கு வெள்ளியில் மணி பண்ணி கொடு, தங்கத்தில் மணி பண்ணி கொடு, அதெல்லாம் கேட்க போகிறதில்ல. நீங்கள் இதை போய் பண்ணுங்க, விளக்கு ஏற்றுங்க, இல்லை இந்த மாதிரி ரிப்பன் கட் பண்ணுங்க, இந்த மாதிரி பரிகாரம் தான் சொல்ல போகிறோம். அண்ட் ஜோதிடர்களுக்கே என்றைக்குமே பார்த்தா எல்லாருடைய கர்மாவையும் மாற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வராங்க அவங்க. எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, கஷ்டங்கிறது இறைவனால் விதிக்கப்படும், அதை மாற்றணும்னு வரும்பொழுது அவர்கள் நீங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஹெல்த்தியாக நல்லபடியாக இருக்க முடியும். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு இந்த ஹால் இன்னைக்கு ரொம்ப இருந்ததுன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷத்துக்குள்ள நம்மலாம் காமராஜர் அரங்கத்தில் தான் இந்த மாதிரி செலிப்ரேஷன் இனிமேல் நடத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எந்த ஜோதிடரும் பொறாமைப்படாத ஒரு பார்த்தோன்னே எந்த ஒரு அசூசைப்படாத ஒரு ஜோதிடராக வாழ்ந்து மறைந்தவர் தான் நெல்லை வசந்தன். அது ஒரு மிகப்பெரிய அது ஒரு மனிதனாக அவர். ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போயிருக்கேன் காரில். அவர் நான் முன் சீட்டில் உட்காந்துருக்கேன், காரில் ஏறுறார். ஏறி காரில் ஏறினோடனே கதவை சாத்திட்டேன். இல்லை சார் ஒரு நிமிஷம் சார் கதவை தரங்கிறார். சார் குளிர் சார், பயங்கர குளிர், இப்போ எதுக்கு சார் கதவு தரங்க? இல்லை ப்ளீஸ் சார் ப்ளீஸ். அதான் ரொம்ப இவ்வளோ சொல்கிறேன். என்ன வசந்தன், என்ன காலத்தில் கிளம்பும் நம்ம? இல்லை என் கையை வச்சு சாத்திட்டீங்கன்றார். இதை இவ்வளவு பொறுமையா சொல்லி நான் பார்த்ததே. ஐயோ அப்படின்னு ஒரு கத்துறது. அதுக்கப்புறம் தான் என்னன்னு கேட்கறதுக்குள்ள கதவு திறக்கும், அதெல்லாம் தான் நடக்கும். இவர் பொதுவா அப்புறம் என்ன பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி நான் நல்ல வேலையை ஒன்றும் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. நமக்கு பதட்டம் ஆயிடுச்சு. நான் பிளேன் ஏர்போர்ட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன வசதி, கை எப்படி இருக்க, இது ஐஸை பற்றி பிரச்சனையும் இல்லை, இறங்கினா ரோட்லலாம் ஐஸு எடுத்து கையில் வச்சுக்கலாம். பட் யோசிச்சு பாருங்க, ஃபாரின்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பொறுமைசாலி இல்லை. பொறுமைசாலி சாதாரணமாக கல்யாணம் ஆனாலே எல்லா ஆம்பளைக்கும் ஒரு பொறுமை வந்துடும். இவ்வளோ பொறுமை வந்து ஸோ அவரை பற்றி பேசுறதான் சார் சொன்ன உதயசூரியன் சொன்ன மாதிரி தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் நம்ம பேசுறது எல்லாத்தையுமே ஒரு ஆடியோ புக்காக போட்டால் அதுவே அன்னைக்கு நேற்றுக்கு ஒருத்தர் பழைய டேப்பை பார்த்துட்டு என்னுடைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு, சார் நெல்லை வசந்தன் உடனே பார்க்கணுன்னாரு. உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சு அப்படின்னு கேட்டேன். ஏன் என்னென்ன இல்லை போகணும்னா கொஞ்சம் லேட் ஆகணும் உங்களுக்கு, அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு. அன்றைக்கி ஒரு நாள் ரோட்டில் பார்த்தேன். சார் வசந்தன் எப்படி இருக்காரு அப்படின்னாரு. அப்படின்னு பார்த்தேன் நான். என்னப்பா சார் என்னங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. திடீர்னு ஒரு அது அவங்களையும் நம்ம ஒன்றும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் விஜய் டிவிக்காக அங்கே சிங்கப்பூரில் போய் லான்ச் பண்ணுறேன். அங்கே ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறோம். எம்ஜிஆர் ஃபோட்டோலாம் வந்திருக்கு. தலைவரே மலேசியாவிலேருந்து இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவன் தான். தலைவர் எப்படி இருக்காருண்ணா? ஐயோ தலைவர் செத்து போய் இப்போ 20 வருஷம். தலைவர் செத்துட்டாரான்னு எனக்கு புரியவே இல்லை. அவன் தோட்டத்தில் இருந்தால் கூட அதுவும் மலேசியாவில். ஆனால் அவனை தப்பு சொல்ல முடியாது. நடுவில் ஒரு பக்கத்தை காணும் இப்போ தான் வந்தது. நான் பல பக்கத்தை காணும் பார்த்துருக்கேன் நான் பல லைஃப்பில். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒன்று தான். அந்த புக்கை திருப்பி படிங்க. ஒரு தடவை படிக்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணும். திருப்பி அதே சாப்டர் மறுபடியும் படிக்கும்போது
வேறொரு விஷயம் தோணும். பிகாஸ் இது வந்து 12 அப்புறம் இது 9 எல்லாத்தையும் பர்முடேஷன் காம்பினேஷன்லாம் போட்டால் பல லட்சம் வரும். அது வந்து எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் அந்த கரையில தான் இருக்க முடியுமே தவிர நடுக்கடல் வரைக்கும் நான் கற்றுக்கிட்டேங்கிறது நடக்காத காரியம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் கட்ட விரலை பார்த்தே உடனே கட்டம் போடக்கூடிய திறமை இருக்கும். இன்னும் சில பேர் வேற ஒன்று பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும். அதை வளர்த்துக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஜோதிடர்கள்லாம் ரொம்ப வயசானவங்களாக தான் இருப்பாங்க. அந்த பெரிய பூத கண்ணாடி வச்சிருப்பாங்க எல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் கற்றுக்குறீங்க. அதை சின்சியராக பண்ணுங்க. தொழிலாக மட்டும் நினைச்சு பண்ணிடாதீங்க. இது வந்து யாரோ ஒருத்தன் டாக்டரால கைவிடப்பட்டவன் கூட கடைசி நிமிஷத்துல நம்ம கிட்ட வரான், அவனை நம்ம காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோடு பண்ணினால் நீங்களும் உங்கள் குடும்பமும் மிக சிறப்பாக இருக்கும். ஸோ உங்கள் அனைவருக்குமே என்னை விட எனக்கு இப்போதான் ரொம்ப அதிகமான வயசு இல்லை, இப்போதான் 75 முடிஞ்சு 75 ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு. ஸோ என்னை விட வயதில் சிறியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை விட வயசுல யாரும் பெரியவங்க இருந்தாக்க அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் நம்ம சந்திப்போம், அடிக்கடி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆடியோ புக்ஸ் லான்ச் பண்ண போறோம். விடாத கருப்பு புக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோங்க சார். ஸோ நீங்கள் வண்டி ஓட்டும் போதும் படுத்திருக்கும் போதும் சும்மா இருக்க டைமில் இந்த ஹெட்ஃபோன்ஸை போட்டு இந்த புக்கை படித்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலை கொடுப்பாங்க.